வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய ஆராதனையிலே பங்கு கொண்டமைக்காக நன்றி சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பல விதங்களிலே ஆசீர்வதிக்க அவருடைய கருத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு மகிமையானதை செய்யும் தேவன். மகிமையானதை தேவன் வாழ்விலை செய்கிறவர். யாருடைய வாழ்க்கையில செய்கிறார்? நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். மகிமையானதை என்று சொல்லும்போது மற்றவர்கள் அதை பார்க்கும்போது அதில் தெய்வத்தை பார்க்கிறார்கள். அது யார் பார்க்கிறாங்க? தெய்வத்தை. ஏதோ ஒரு நன்மை ஆண்டவர் செஞ்சுட்டு போறதில்ல. மற்றவர்கள் அதை பார்க்கும்போது இதுல மனுஷன் மூலமா நடக்கிற காரியமா தெரியலையே, இதுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது, ஒரு ஒரு மகத்துவத்தை பார்க்கிறோமே, ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோமே. நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? உங்க முகம் முதல் மாதிரி இல்ல, நல்ல வெளிச்சமா இருக்கு. கேட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப கருப்பா தெரியுறீங்கன்னே சொல்லுவாங்க. வெயில் ரொம்ப பட்டுருச்சுனாக்கா இருக்கிறதே இல்லாம ரொம்ப கருப்பா தெரியுறீங்கனாக்கா அதுக்கு நான் என்ன அப்படி தேய்ச்சிட்டா இருக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறதா ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான், இல்லையா? ஆனா அப்படி கருப்பா இருந்தாலுமே சொல்லுவாங்க, உங்க முகம் என்னவா இருக்கு? பிரகாசமாய் இருக்கு. மகிமையானதை செய்யும் தேவன். மோசே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தான் அந்த சீனாய் மலையில. பேசி முடித்து அவன் கீழே வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய முகத்தை என்ன செய்ய முடியலையா? பார்க்க முடியலையா? ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய முகத்துல என்ன இருந்தது? பிரகாசம் இருந்தது. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்களும் அப்படியாக தான் இருக்கிறது, இல்லையா? ஆண்டவர் நமக்கு மகிமையானதை முதல் என்ன செய்திருக்கிறார்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இல்லையா? பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இது ஒரு மகிமையான காரியம். ஏன்னா உலகத்திலே யாருமே அதை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எனவே நாம் ஒரு படியிலிருந்து, அழுக்கான இடத்திலிருந்து நான் ஒரு உயர்வுக்கு நேராக நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில வந்து நிற்கிறேன். அப்போ குறைவு இல்லை, அங்க அழுக்கு இல்லை, அங்க சாபம் இல்லை, அங்க பாவம் இல்லை. அப்பேற்பட்ட இடத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்கிருந்து தூக்கி ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரு படி மேல கொண்டு வந்து வைக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகிமையான காரியம். அப்ப தொடர்ந்து அவர் மகிமையின் காரியத்தை செய்து கொண்டு வர்றதுனால ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில மகிமையின் காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம், இல்லையா? அங்க சம்பவம் என்ன நடக்குது பைபிள்ல போய் பார்க்கலாமா? அங்க 21வது வசனம் என்ன சொல்றதுன்னா, பின்பு அவங்க எங்க போனாங்க? கப்பர்நகூமுக்கு போனார்கள். கப்பர்நகூம் என்பது கலிலேயா பட்டணம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம், இல்லையா? இந்த கப்பர்நகூம்ல தான் மார்த்தாள் மரியாதைன்னு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பம் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்து இஸ்ரவேல் தேசத்தை யாரும் பார்க்கும்போது யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது, யாருமே பெரிய ஆட்கள் கிடையாது. எல்லாம் கிராமவாசிகள், சின்ன சாதாரண மக்கள் தான். அவங்க கிட்ட போய் பெரிய லெவலான ஒன்றும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடு வச்சிருப்பாங்க. இல்லை நம்ம ஊர்ல அப்படித்தானே, நம்ம கிராமத்துல இருந்த பழக்கம், ஒருத்தர் கார்பெண்டர் வேலை செய்வாரு, இன்னொருத்தர் பிளம்பிங் வேலை செய்வாரு, இன்னொருத்தர் வயல் டீ எஸ்டேட் வச்சிருப்பாரு, அங்க போய் இடம் பொறிச்சிட்டு வருவாரு. இதே வாழ்க்கை தான் அன்றைக்கு கப்பர்நகூமிலும் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. போகும்போது அவர் எங்க போறாரு? அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஆண்டவர் எங்க போறாரு? ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துக்கு போறாரு, இல்லையா? அப்போ ஆண்டவரே ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் பைபிள்ல சொல்லுது ஒரு இடத்துல. அவரே ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ அவர் ஜெப ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப எல்லாரும் ஏன் கிட்ட வா, நான் உனக்கு பிரசங்கம் பண்றேன்னாக்க நிறைய பேர் போயிருப்பாங்க, இல்லையா? சும்மா அங்க இருக்கிற 4 கல் எடுத்து அப்படி மேல போட்டு இருந்தாருனாக்கா அது கீழே என்ன தங்கமா வந்து விழுந்திருந்தா 4 பேர் என்ன செஞ்சிருப்பான்? டேய், நம்ம ஊர்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்துச்சாரு அப்படின்னு போய் பக்கத்துல உட்கார்ந்து கதை கேட்டிருப்பான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருப்பான். அவர் அதை செய்யல. இவர் என்ன செய்யறாரு?
ஒரு சாதாரண மனுஷனை போல ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மற்றவர்களை போல தேவாலயத்திற்குள்ளாக அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன ஆண்டவர் நமக்கு அதுல இருந்து கற்றுக் கொடுக்க? ஆண்டவரே ஆலயத்துக்கு போகும்போது நான் எங்க போகணும்? ஆண்டவரை தேடுவதற்கு ஆலயத்திற்கு போகணும். எப்போ போறாரு அவரு? வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து 24 மணி நேரம் ஆலயத்துல இருக்கணும்னு யாரும் சொல்லல. ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய சமயத்துல, தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். இது இங்கே மார்க்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவரே அந்த காரியத்தை செய்தாருன்றதை நமக்கு காண்பிக்கிறார். நிறைய பேர் ஓய்வு நாள்ல, ஆண்டவருடைய நாள்ல தான் சொந்த வேலைகளை வைத்துக் கொள்வார்கள் இல்லையா? உட்கார முடியலையாமா சொந்த வேலைகளை எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். என்ன வேலை வச்சுக்குவாங்க இல்லையா? அன்னைக்குதான் பொண்ணு பார்க்கறது வச்சுக்குவாங்க, மாப்பிள்ளை வீடு வரலான்னுவாங்க இல்லையா? இப்போ பிரதர் பால் காய்ச்சல் பிரதர் வாங்க, சரி நீ காய்ச்சி போ, அதுக்கு என்ன இல்லை பிரதர் புது வீடு கட்டியிருக்கனால காய்ச்சலன்னு வாங்க, சரி காய்ச்சிக்கோ, நாங்கெல்லாம் ஆராதனை முடிச்சுட்டு தான் வர முடியும். எங்க குடும்பத்துல வருவாங்க, இந்த வாரம் மாப்பிள்ளைய பார்க்கலான் இருக்கிறோம் அப்படின்ட்டு நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கனாக்க எங்களால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இடையில டைம் இருந்தால் உங்களை வீட்டில் வந்து நான் என்ன செய்யறேன் பார்க்கிறேன். இப்படி நிறைய காரியமெல்லாம் என்ன செய்ய முடியறதில்ல, பங்கெடுக்க முடியறதில்லை. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவன் எதே போல மாறிட்டு வரான், மற்றவனை போல மாறிட்டு வரான். ஏன்னா மற்றவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், ஏன்னாக்கா ஒரு நாள் ரெஸ்ட். ஆனா உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் கிபி 321 அந்த ரெஸ்ட் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, எல்லாரும் ஆலயத்துல போய் ஆண்டவரை ஆராதிக்கணுன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறையாக 321 கான்ஸ்டன்டைன் அரசனால அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவன் ஒரு வரப்பிரசாதமா எடுத்துக்கிட்டு இத போய் ஆலயத்துல ஆண்டவரை ஆராதினாக்கா அன்னைக்கு தான் இவர் அவருடைய ஷெட்யூல் வச்சிருப்பாரு. நேற்று ஐயோ பிரதர் நேற்றெல்லாம் வேலைக்கு பிரதர் விட்டான், காசு கொடுக்க மாட்டான் பிரதர், அதனால நான் போய் என்ன செய்வாங்க அவன்கிட்ட காத்து இருக்கணும் பிரதர், அதனால சனிக்கிழமை கண்டிப்பா நான் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். திங்கக்கிழமை லீவ் எடுத்துருவாரு, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர மாட்டாரு. இதுதான் மனுஷனுடைய ஆராதிப்பதற்காக இன்றைக்கு இந்தியாவில் இப்பேற்பட்டதான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா அது பெரிய விஷயம். ஏன்னா ஆராதிப்பதற்கு லீவு இல்லையா? கிறிஸ்தவனுக்கு அது தெரியறது இல்லை. உன்னுடைய ஆராதனைக்கு போறதுக்காக அரசாங்கம் என்றைக்கு என்ன கொடுத்திருக்கு, லீவு கொடுத்திருக்கா. நீ உன் வேலையை செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிற, சுத்திட்டு இருக்கிற. இந்தியாவில் அரசாங்கம் நிறைய பொருளாதார பிளான் பண்ணாங்க. என்னது, ஞாயிற்றுக்கிழமை லீவை மாற்றணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. இது ஒரு பெரிய மகிமையின் காரியம் ஆண்டவர் நமக்கு செய்ததுனால நம்முடைய நண்பர்களாக நம்ம உற்சாகப்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை நீ எங்கதான் இருக்கணும், ஆராதனை லீவு. நீ அங்கேயே காலையிலிருந்து சாயந்தரம் உட்கார சொல்ல, போய் ஆராதிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய், வீட்டுக்கு போ. பழைய பாட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் உனக்கு என்னன்னா, ஓய்வு நாள்ல ஓய்வு தான், ஓய்வு நாள்ல ஓய்வு தான். அவன் ஆண்டவரை என்ன செய்யணும், நினைக்கணும், அன்னைக்கு ஓய்வு எடுத்துதான் ஆகணும். ஆண்டவர் அப்படிதான் தீர்மானம் பண்ணாரு. சரி, இயேசு கிறிஸ்து அப்படி போறாரு. அங்க போகும்போது 22வது வசனத்துல போறது மட்டுமல்ல, அங்க போதகம் பண்றாரு, ஆண்டவரை பத்தி பேசுறாரு. பேசும்போது 22வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏன்னா இவங்க அடுத்த போதனையும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த போதனை எப்படி வந்திருக்கு, வேத பாரகர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த வேத பாரகருடைய வேலை என்ன தெரியுமா, வேதத்தை எழுதுவதுதான் அவங்களுடைய வேலை. அன்னைக்கு பிரிண்டிங் எல்லாம் கிடையாது. அதனால வேதத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, உட்கார்ந்து எழுதுவாங்க. அப்படி எழுதும் போது யெகோவா தேவன் இப்படியெல்லாம் வரும்போது என்ன செய்வாங்க, அந்த பேனாவை அங்கேயே வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து அந்த வார்த்தையை என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த பேனாவை என்ன செய்வாங்க, உடைச்சு போட்டுருவாங்க. எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க எதுக்கு, ஆண்டவருடைய நாமத்திற்கு. யெகோவா என்ற அந்த நாமத்தை எழுதின பேனா வேற எதையும் எழுதக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, உடைச்சு போட்டுருவாங்க. இப்பேற்பட்டவர்கள் தான் வேத பாரகர்.
அப்ப இந்த வேத பாரகர்கள் இவங்களுடைய பிரசங்கம் ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? போர் அடிச்சிருக்கு இல்லையா? தூங்கி இருக்கிறாங்க நிறைய பேர் இல்லையா? பிரசங்கத்துல வேத பாரகர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தூங்கி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது இவங்க என்னத்தை பார்த்திருக்காங்கன்னா, டேய் இவர் ஏதோ வித்தியாசமா பேசுறாரு, அதிகாரம் உடையவராக பேசுறாரு, ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இவர் பிரசங்கம் பண்ணினார். சிலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு என்ன வந்துடும்? ஏன்னாக்கா அதே சிம்டம்ஸ். நீ நிறுத்து, எனக்கு என்ன வருது? தூக்கம் வருது. நீ பேசுறதை கேட்கறது நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், நீங்க வந்தா நீ என்ன செய்யற? தூங்க வைக்கிற. சிலருக்கு கொரட்டையெல்லாம் வந்துடும் சபையில். கொரட்டை வந்துடும். கனவு காண்றாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் கனவு காண்டு ஓடுற மாதிரி உதைக்கிற மாதிரி எல்லாம் பெட்ல எல்லாம் அப்படி பண்ணிருக்கிறோம்ல, ஆடு கத்துவாங்க இல்லையா? திடீர்னு சத்தம் என்னடானாக்கா கனவு கேட்டுருப்பாங்க. இதை மாதிரியான ஆலயத்துல நடக்கிற இது வரைக்கும். ஆனா கொரட்டையெல்லாம் வந்துருக்கு இல்லையா? திடீர்னு உருன்னு சத்தம் கேட்கும். எங்கடான்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் என்ன செய்வாரு? நல்லா ஆராய்ச்சிட்டு நல்லா ஆராய்ச்சிட்டு அவரால் என்ன செய்ய முடியல, தூக்கத்தை அடக்க முடியாம தூங்கிட்டு இருப்பாங்க. இது மனுஷீகம். அதனால ஆலயம் என்று சொல்லும் போது அந்த இடத்திற்கு என்று ஒரு ஒழுங்கு உண்டு, அந்த இடத்திற்கு என்று ஒரு மரியாதை உண்டு. இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு முன்னாடி போய் நிறுத்துறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஓய்வு நாள்ல ஆராதனை, ஆராதனையில ஒழுங்குமுறை, அந்த ஒழுங்குமுறையில வேதத்தை போதிப்பது அதிகாரமுடையவராக அவர் என்ன செஞ்சாரு? போதிச்சார். இதை பார்த்தோம்னா ஜனங்களுக்கான என்ன வந்துருச்சு? ஆச்சரியம் வந்துச்சுல. நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு அப்புறம் பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர் நீங்க அப்படிங்க இல்லையா? இவரே கொண்டு விட்டுருப்பாரு. வெளியே வந்து என்ன பண்ணீங்க? நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர். என்ன ஏன் பிரசங்கம் பண்ண? அதுவா லைட்டா தூக்கம் வந்துருச்சு அந்த சமயத்தில் மட்டும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை சொல்லும் போது ஜனங்கள் என்னத்தை பார்ப்பாங்க? வித்தியாசத்தை பார்ப்பாங்க. வசனம் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள போகணும். அவங்களை சந்தோஷப்படுத்த கூடாது. காதுக்குள்ள போய் என்ன செய்யக்கூடாது? அது சந்தோஷப்படுத்த கூடாது. இருதயத்துக்குள்ள போகணும். அப்படி இருதயத்துக்குள்ள போகும்போது ஜனங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு விதமான பதற்றம் வருகிறது. அதனாலதான் இங்க ஆச்சரியம் வருது. ஐயோ இவர் பேசுறாரு, இவ்வளவு அதிகாரமுடையவராகி பேசுறாரு, இவனுங்களும் பேசிட்டு இருந்தானுங்களே, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம எப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்கிறோம் என்பது ரொம்ப 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 முக்கியம். எனக்கு வேதம் தெரியலாட்டினாக்கா நான் இப்படிதான் ஜனங்களை போல என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? யோசிக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? அவங்க பேசுறது, இவர் கொஞ்சம் கத்தி பேசுறாரு, ஒருவேளை வல்லமை இவர்கிட்ட இருக்குமோ? அவர் பேசுறாருன்னா தூக்கம் வந்துடும். அதனால அவர்கிட்ட என்ன இல்லை? வல்லமை. இன்னைக்கு இதுதான் ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்குள்ளாக என்ன செய்யணும்? வர வேண்டும். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பண்ணினார். இப்படி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது 23வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களுடைய ஜெபாலயத்துல அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். என்ன யார் இருந்ததாங்க? எங்க இருக்கிறான்? ஆலயத்துல. கரெக்டா சொன்னீங்க. ஆலயத்துல யார் இருக்கிறா? ஆலயத்துல யார் இருக்கணும்? ஆலயத்துல யார் இருக்கணும்? விசுவாசி இருக்கணும். அப்புறம் வேற யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும் இல்லையா? அப்போ அசுத்தாவி அங்க இருக்கிறான்னாக்கா அப்ப சர்ச்சில் யாரும் இருக்கிறான்? பிசாசு என்ன செய்யலாம்? சர்ச்சுக்குள்ளார உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இல்லையா? நீ சர்ச்சுக்குள்ளார கலாட்டம் பண்றதே யாரு? யாரு? பிசாசு தான் இல்லையா? அவன் சகோதரத்துவத்தை உடைப்பதுதான் நம்முடைய வேலையே இல்லையா? எல்லாம் ஒன்னா இருந்தா உள்ள பூந்து என்ன செஞ்சிருவான்? குழப்பத்தை பண்ணி விட்டுருவான். அந்த குழப்பம் வந்துச்சுன்னா அந்த சபை என்ன ஆயிடும்? அவனுக்கு தெரியும். இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா இவனுங்க ஜெபம் பண்ணுவானுங்க, இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாக்கா போய் ஊழியம் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னாக்கா வேதத்தை போதிப்பாங்க. இவங்க இதை செஞ்சுட்டாங்க, நான் என்ன ஆயிட்டேன்? வீக் ஆயிட்டேன். அதனால இவங்க ஆரம்பத்துல என்னத்தை கலைச்சிடணும்? ஆட்டத்தை கலைச்சிடணும். ஏதோ ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க இல்லையா? அது சின்ன விஷயமா இருக்கும். அது பார்த்தா புகைஞ்சு 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 ஒன்னா பெருசா வெடிச்சு கடைசி என்னதான் பிரச்சனைன்னு போய் நின்று பார்த்தாக்கா அங்க என்னவா இருக்காது?
ஒண்ணுமே இருக்காது. ஆமா, இதுதான் பிசாசினுடைய வேலை. ஆனா இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டுக்கிறான், இவரும் சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாரு, வார்த்தை கேட்க வந்திருக்கிறாரு, இவரும் ஆச்சரியப்பட்டவர்கள்ல இவரும் ஒருத்தர். சரியா? அப்பேற்பட்ட ஒரு மனுஷங்க இருக்கிறான். அவன் என்ன செய்யறானா, ஆண்டவரை பார்த்த உடனே 24வது வசனத்துல அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன பிசாசினால என்ன செய்ய முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஆமா, இப்போ ஒரு விசேஷம் என்னன்னா, இவ்வளவு நாள் யார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பெல்லாம் பிசாசு ஒண்ணுமே பேசல. ஏன்னா பிசாசு இவனுடைய தோல் கணக்கை போட்டு போயிட்டாங்க. யாரு? வேத பாடலும் பிசாசும். ஆனா இவர் வந்து பேசும்போது பிசாசு என்ன ஆகுறான்? நடுங்கிறான், அலறான். அவன் வந்துட்டு கேட்கலாம், நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கு வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் என்ன அழகா வச்சிருக்கிறாரு. ஜனங்க யார் இவருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆனா பிசாசு யார் இவருங்கிறத போட்டு உடைச்சிட்டான். இல்லையா? போட்டு உடைச்ச உடனேயும் ஜனங்களுக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல. இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது, தேவனுடைய சபை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மட்டுமே. என்னது? மனுஷனுடைய நாமத்தை இல்லை. இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய சபையில அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தோம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எந்த சர்ச்சுக்கு பிரதர் போறீங்க? நான் இதே சர்ச்சு தான் பிரதர், டிசி மெம்பர். என்ன மெம்பர்? டிசி மெம்பர். டிசி மெம்பர்னா என்ன? டைரக்ட் கரெக்ட். அப்படின்னா என்ன? டிசி மெம்பர்னா என்ன? டைரக்ட் கரெக்ட். தொட்டா என்ன ஆயிடும்? ஷாக் அடிச்சிடும். இல்லையா? டிசினாக்க டைரக்ஷன் கவுன்சில் மெம்பர். இல்லையா? கோயம்புத்தூர். சரி, அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ டிசி ஆயிரு, பிசி ஆயிரு, எஃப்சி ஆயிரு, என்னமோ இருந்துப்போம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆலயத்துல நான் ஒரு முக்கியமான நபர். இந்த டிசம்பர் 24ஆம் தேதி இந்த தென்னிந்திய திருச்சபை, இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த திருச்சபையெல்லாம் கம்யூனியன் கொடுக்க கூப்பிட்டாங்க. போனேன். இப்போ என் கூட வந்து அவர் தான் பாஸ்டர். அவர் காரமடையிலேருந்து வர்றாரு. வந்து அந்த ஆடுகளையும் இந்த காட்டுக்குள்ளாரையெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு நைட் 11:30 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி வர்றாரு. இதுதான் அவருடைய ஊழியமே. பாவம், வயசான மனுஷன். அவர் சொல்லிகிட்டே போவார். வழியில் போவார், ஐயா செக்ரட்டரி ரொம்ப சூப்பரான ஆளியா இங்கே. அப்படிங்களா? யார் இங்கே அந்த செக்ரட்டரி? அப்படி அவர் உடனே 2 ஃபோன் அடிச்சுவாரு செக்ரட்டரி இவருக்கு. எங்கேயா இருக்கிறீங்க? இவர், ஐயா வந்துட்டே இருக்காங்க. நீ வந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது, அன்னைக்கு எங்க இருக்கிற அத சொல்லு. சரியா? ஏன்னா இவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆலயத்துல அந்த பொறுப்பு ஊழியம் செய்ய. செக்ரட்டரி வேலை என்னது? ஊழியம் செய்ய. போய் இன்னொருத்தருக்கு நீ போய் ஊழியம் செய்ய. ஊழியம் என்று சொல்வதை டு சர்வ், மற்றவருக்கு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, ஊழியத்தினுடைய விளக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அரைக்கட்சியை கட்டி கொண்டு போய் கால்களை கழுவினாரே, அதுதான் ஊழியம். ஊழியக்காரனா இருக்கிறவன் பெரியவன் கிடையாது. இல்லையா? சொல்லுவான், பெரிய பாசம் ஒண்ணுங்கய்யா. பெரிய பாசம் வந்தாதான் என்ன கொடுப்பாரு? கம்யூனியன் கொடுப்பாரு. அப்ப சின்ன பாஸ்டர் யாரு? சின்ன பாஸ்டர் அவருக்கு அசிஸ்டன்ட். அவர் சின்ன பாஸ்டர். இல்லையா? ஆனா சில சமயத்தில் சின்ன பாஸ்டர் பார்த்தா அவர் பெரிய பாஸ்டர் மாதிரி தெரிவாரு. அது வேற. ஆனா மக்கள் எப்படி ஜோடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இவர் பெரிய பாஸ்டர். இல்லையா? பிஷப் இங்கெல்லாம் போய் பார்க்கவே முடியாது. பிஷப் அங்க நீ வா, உனக்கு என்ன வேணும்? ஓ, அதெல்லாம் செய்ய முடியாது, போ. இது யார் வேலை? ஊழியம் செய்ய கூப்பிட்டவங்க இன்னைக்கு இதுதான் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்லையா? இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஆண்டவர் என்ன காரியத்தை நியமித்தாரோ அது வந்துட்டு அசுத்தமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை சபையிலே ஸ்தாபித்து இருக்கிறார் என்றால் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. இவர்கள் மகிமைப்படுத்தல, யார் மகிமைப்படுத்தினா? பிசாசு. அவர் சொல்லலாம் பாருங்க, 24வது வசனத்துல, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்து? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு நாம சொல்றோமா? நீ தேவனுடைய பரிசுத்தர் நாம சொல்றோமா? அந்த பாட்டு பாடின 1வது பாட்டு இல்லையா? பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோர். பாவ கண்ணால தேவனை நான் என்ன செய்ய முடியாது?
தேவனை பார்க்க முடியாது, அது வேற. ஆனா அவருடைய குணாதிசயங்களையும் என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் தவறு பாவத்துல இருக்கிறானுக்கு அவன்கிட்ட போய் தேவனை பத்தி பேசினாக்க அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்னமோ நீ நான் கும்பிட்டு போறோம் விடுவியா, இதை வந்துட்டு ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு இல்லையா? ஏன்னா அவனால ஏத்துக்க முடியாது. ஏதோ ஒண்ணு விட்டுரு. இதுதான் இன்னைக்கு உலகம் பார்க்கிற பார்வை. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் அவர் பரிசுத்தர். அவன் சொன்ன சாட்சியை பாருங்க, நம்ம வாயிலிருந்து அந்த சாட்சிகள் வரணும். அவன் வாயிலை விட அங்க உட்கார்ந்து கேட்டிருந்தாங்க பாருங்க, அவங்க வாயில வந்திருக்கணும். அங்க பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க, அவங்க வாயில வந்திருக்கணும். இவர் போய் அதிகாரம் உடையவராய் பேசணும்னு பிசாசு அலறி சொல்றான், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எங்களுக்கும் என்ன, நீ எதுக்கு இங்க வந்து, நீர் யார் என்பது எனக்கு தெரியும், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு சொல்றாங்க, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினான். ஏன்னா அசுத்தமான உதட்டில் இருந்து பரிசுத்தமானது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அசுத்தமான ஆவி பரிசுத்தமான தேவனை பரிசுத்தர் என்று சொல்வதற்கு அதுக்கு என்ன கிடையாது, தகுதியில் இருந்தாலும் அது சொல்லிதான் ஆகும். ஏன்னா வேற வழி இல்லை. சரியா? பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே போ, உனக்கு இந்த இடத்துல உனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே 26வது வசனத்துல, உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் என்ன செஞ்சாங்க, சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் என்ன ஆயிற்று, பிரசித்தி பெற்றது. யார் சொல்லி, யார் அங்க வந்து பிக்சர்ல முதல்ல நிக்கிறார், யார் நிக்கிறா, ஆண்டவர் ஆலயத்துக்கு போறாரு, ஆண்டவர் தொழுது கொள்றார். அங்க நடுவில் வந்து நிக்கிறவன் யாரு, அந்த பிசாசை தோர்த்தணும்னா அவன் இப்படியெல்லாம் நடந்துச்சுட்டு ஊருக்கே இந்த ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நான் சொன்ன மகிமையானதை செய்யும் தேவன். என்ன செஞ்சார் ஆண்டவர், அப்படி மகிமையானதை என்ன செஞ்சாரு, அங்க பிசாசு பிடித்திருந்த மனுஷனை விடுதலை ஆக்கினார். அப்போ தேவனுக்கு விடுதலையாக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இருக்கு, தேவன் கிட்ட இருக்கு. விடுதலை ஆக்கும் வல்லமை தேவன் கிட்ட இருக்கு. அப்படின்னா என்னுடைய தேவன் மகத்துவமான காரியங்களை, மனிதன் செய்யக்கூடாத மகத்துவமான காரியங்களை என் தேவனால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நம்புறீங்களா, நம்புறீங்களா, நம்புறமா இல்லையா? மனிதன் செய்யக்கூடாத மகத்துவமான காரியத்தை தேவனால், வேத பாரகன் பைபிளை தூக்கி உட்காந்துருந்தான். எவ்வளவு நாள், பல ஆண்டுகள். இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தூக்கிட்டாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. ஆனா ஒரு கல்வி கூட அசையல. இவங்க வந்தால் ஒரே வார்த்தை, பிசாசு என்ன செஞ்சுட்டான், ஓடிட்டான். அப்ப மனுஷன் செய்யக்கூடாததை என்னுடைய ஆண்டவர் செய்வார். சரியா? இதுதான் இன்னைக்கு மெசேஜ் உங்களுக்கு. என்னது, மனுஷன் செய்யக்கூடாததை என்னுடைய தேவன் செய்வார். அப்போ என்னென்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆண்டவருக்கு வாழ்க்கையில, லிஸ்டே போட்டுருவாங்க, எடுத்துட்டு போங்க. இந்த வார்த்தையை போய் எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய ஆண்டவர் மனுஷன் செய்யக்கூடாததை என்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவர். அப்போ உங்களுக்கு கஷ்டம் கவலை வந்துச்சு, உடனே என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கீங்க, என்னுடைய ஆண்டவர் மனுஷன் செய்யக்கூடாததை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். வச்சுக்கோங்க. விசுவாசத்தோட அவனை கேட்குங்க, ஆண்டவர் நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்கல்ல, பிசாசை துரத்துனீங்க தானே. அவன் ஆலயத்துக்குள்ள தானே உட்காந்துருந்தான், அவனுக்கு ரட்சிப்பு இல்லையே, அவன் வார்த்தையை கேட்டு பலன் அடையிலையே, அவன் அந்த மனுஷனை அலங்கரிச்சுட்டு தானே இருந்தான். ஆனா உங்க வார்த்தையை அவனை விடுதலை ஆக்கும் போது, ஏன் என்னை விடுதலை ஆகக்கூடாது, ஏன் அவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடாது, ஏன் என் வாழ்க்கையில உங்களுடைய என்னது உங்களுடைய உறவு முறையில நான் வளரக்கூடாது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களை அறிகிற இன்னும் ஒரு படி மேல போகக்கூடாது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில உண்மை தேடுகிற அந்த தேடலில நான் ஒரு படி மேல போகக்கூடாது, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க கேட்குவாங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்ல. மனுஷன் செய்யக்கூடாததை செய்கிறவர் தான் ஆண்டவர்.
புதிய பாட்டில் நிறைய இடத்துல நாம் அதை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? மனுஷன் செய்யக்கூடாததை ஆண்டவர் செஞ்சார். இதே கப்பர்நகூம்ல போன ஆண்டவர் அந்த மார்த்தாள் மரியாதை வீட்டில் அங்கே போய் பார்த்தாக்கா இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் நாயிடுச்சு. அவர் சொல்ற வேண்டாண்டவரே, நீங்க கல்லைக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? வேணாம். நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். தான் செய்ய போகிறது என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். நேரம் உள்ள போனாரு. அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க. அக்கா, தம்பி, தங்கச்சி இல்லையா? இவனுதான் அவன் இறந்துட்டான். அப்பா அம்மா இருக்கிறாங்கனால நமக்கு இந்த பின்னணியெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. உள்ள போனாரு. தேவனுடைய மகிமையை காண்பாயினாரு செஞ்சார். என்ன செஞ்சாரு? லாசருவே வெளியே வா. மரித்தவனை உயிரோடு கொண்டு வந்து மறுபடியும் என்ன செஞ்சுட்டாரு? வச்சுட்டாரு. என் தேவன் சொல்லுங்க, என் தேவன் மனுஷன் செய்யக்கூடாததை அவர் செய்வார். மனுஷனால செய்ய முடியுமா? வந்து அழுதாங்க. காணவூருக்கு போனாரு. முதல்ல அற்புதம் இல்லையா? மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிறாரு? எல்லாம் மாப்பிள்ளைய கூப்பிட்டு, பெரிய ஆகியானி நல்லா திராட்சை ரசத்தை கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிற? வச்சிருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதை நீயே உன்னுடைய நண்பர்களெல்லாம் என்ன செஞ்சிடலாம், எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிற. ஆக்சுவலா அது அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அவனுக்கே திடீர்னு போய் அப்படி சொல்றாங்க, திராட்சை ரசம் தீர்ந்துச்சுனாக்கா கை கால ஓடுல அவனுக்கு. நடா இத்தனை பேர் ஓடினாங்களே, கொடுக்கலான்னா மான மரியாதையெல்லாம் போயிடுமே இல்லையா? என்ன பேசுவானோ அவன் ஒருத்தன் வந்துக்கிறான் பாரு, அவன் பயங்கரமா நாடு. இவன் வெளியே போய் இதே வேலைன்னு என்ன செய்வான்? ஊருக்கே சொல்லுவான், அங்க போன திராட்சை ரசம் கூட கொடுக்கல இல்லையா? நம்ம சொல்றோம்ல, நான் பிரதர் ஒரு பீஸ் கூட வரல பிரதர், போய் சாப்பிடும்போது ஒரு பீஸ் கூட வரல. சிலருக்கெல்லாம் கழுத்து வந்துடும், கோழி கழுத்து கழுத்தா போட்டு தள்ளிட்டாங்க. என்னது இதுதான் பிரச்சனை. வெளியே வந்து பேசக்கூடியது. கல்யாணம் நல்லா இருந்துச்சு, ஆண்டவருடைய பிரசனம் இருந்துச்சு, நல்லா பிரசங்கம் பண்ணாரு, மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருக்காங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நல்லா இந்த சமுதாயத்தில் வாழுங்க இல்லையா? என்னென்ன வாழ்த்துதல் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்றது இல்லை. கழுத்தை போட்டாங்க. இந்த சிக்கன் பீஸ் எலும்பு ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் மசாலா வேற என்ன நமக்கு வேற இது ரிஃப்ளெக்ஸ் ஆகுமா? இந்த மசாலாவோட சாப்பிட்டேன்னா அது வேற. இப்போ ஏதாச்சும் இந்த வெத்தலை பாக்கு ஏதாவது போட்டால் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. இதுதான் கல்யாணத்தில் நடக்கிற பேச்சு. இதுதான் அன்னைக்கு அவனுக்கு நடந்தது. யாருக்கு? அந்த மாப்பிள்ளை பையனுக்கு. பாவம், முதல் கல்யாணம் இவரும் போயிருந்தார். இல்லாமை அந்த இடத்துல போய் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டு வச்சுட்டு வந்தார் இல்லையா? என்னது? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றேன். தேவன் மனிதன் செய்யக்கூடாததை அவர் செய்ய அவருக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. நம்புறீங்க? இந்த நம்பிக்கையோடு வெளியே போறாங்க. இந்த நம்பிக்கையோடு இந்த வாரத்தின் நாட்களை நம்ம என்ன செய்யலாம்? ஓட்டலாம். என்னுடைய தேவன் என்னுடைய எல்லா காரியத்தையும் வல்லமையாய் நிறைவேற்ற அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. பவுல் சொல்றார் நிருபத்துல, தேவன் தம்முடைய பரம ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க அவர் என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அவர் மகிமையானதை செய்யும் தேவன். என்னது? மகிமையானதை செய்யும் தேவன். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மகிமையானதை செய்ய நாம் செய்ய தேவன் அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக என்ன செய்யணுமோ ஆகணும். ஏன்னா நாம் சின்னவங்க, அவர் பெரியவர், அவருக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உங்களுடைய மனதை ஒரு வேலை நான் படம் பிடிச்சி பார்க்கணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள் தெரியும்ல. ஆனால் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை மனுஷனுக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயம், உங்களுடைய மனதில் என்ன ஓடிட்டு இருக்குதுன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அது எதுவாக இருந்தாலும் அதை பூர்ணப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதை பூர்ணப்படுத்த அவர் வல்லவர். அவருக்கு முடியாததுன்றது ஒண்ணுமே இல்லை. 2 உதாரணத்தை பார்த்தோம். செத்தவனே உயிரோடு எழுப்பிட்டாரு. கல்யாணத்துல குறைகள் இருந்தபடிக்கு ஒரு நிறைவை கொண்டு வந்து வச்சுட்டாரு. நம்முடைய வேலைகளா இதை என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்யும் போது அவருக்கு மகிமையாக நான் வாழதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதான் மகிமையானதை செய்யும் தேவன். என்னில் அவர் கிரியை செய்யும் போது
ஏதோ எனக்கென்று நான் அதை வைத்துக் கொள்ளாதபடி அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய அளவிற்கு நான் வாழ தேவன் எனக்கு என்ன செய்யட்டும், கிருபை செய்யட்டும். இப்போ இன்னைக்கு மெசேஜ் என்ன மெசேஜ்? மகிமையானது தேவன் எனக்கு செய்வாரு. அதனுடைய விளக்கத்தை ஒரு 2 வழியில சொல்லியிருக்காங்க. என்னுடைய தேவன் மனுஷர் செய்யக்கூடாததை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவர். இதான் மெசேஜ். பைபிள்ல மார்க் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நாம் கற்றுக்கொள்கிற பாடம், மகிமையானதை என்னுடைய வாழ்க்கையில செய்கிறவர், மனுஷன் செய்யக்கூடாததை அவர் செய்ய வல்லமை உண்டு. பிசாசு பிடிச்சவன் விடுதலை வந்தான். அந்த ஆலயத்தில் அவர் வெளிச்சம் வந்தது. ஜனங்கள் பிரசித்தம் பண்ணினார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பிடித்துக் கொள்வோம் ஆண்டவரை விடாக. அவரே நம்முடைய மேய்ப்பனாக, அவரே நம்முடைய வழி நடத்துவதாக அவருடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும்.